ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் எது அட்வர்ப் எதுன்னு எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஹீ இஸ் அ கிளவர் பாய். ஹீ ஆன்சர்ட் த கொஷின் கிளவர்லி. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஹீ இஸ் அ கிளவர் பாய். இந்த இடத்துல பாயை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் கிளவர். ஜென்ரலாக அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ ஹீ இஸ் அ கிளவர் பாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாயை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அதுவே இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ஆன்சர் த கொஷின் கிளவர்லி. அவன் எப்படி ஆன்சர் பண்ணினா அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த கிளவர்லி. ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்றது தான் அட்வர்ப். அந்த வேலையை அவன் எப்படி செய்தான் அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்ப். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா அந்த கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் இந்த சென்டென்ஸில் பியூட்டிஃபுல். ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. இந்த இடத்துல ஹவு ஷீ சிங்ஸ் அந்த வேர்பை அவள் எப்படி பாடினா, அழகாக பாடினா. ஸோ அந்த பாடுறதை சொல்கிறனால இட் இஸ் அன் அட்வர்ப். அது மட்டும் இல்லாமல் அட்வர்ப், வேர்ப், அட்ஜெக்டிவ் இன்னொரு அட்வர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் புக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த இடத்துல புக்கை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்கை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக, டு எம்ஃபசைஸ் அங்கே ஒரு அட்வர்ப் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்ப் தான் வெரி. ஹீ ஆன்சர் த கொஷின் வெரி கிளவர்லி. இந்த இடத்துல கிளவர்லிங்கிறது அட்வர்ப், வெரின்றதும் அட்வர்ப். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வர்ப் இன்னொரு அட்வர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.